ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாடு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு வேலைக்கு எவ்வளோ பால் கறக்கும் அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கு இந்த மாடலாம் பார்த்தீங்கன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கு. ஸோ பால் கறக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இள மாடு தான், ரொம்ப வயசான மாடும் இல்லை, ரொம்ப இள மாடு இல்லை, ஓரளவுக்கு நடுத்தரமான இள மாடு. கண்ணும் பார்த்திங்கன்னா போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ பால் கறக்குதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறக்கு, ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறக்கு, 20 லிட்டர் கறக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்னு இந்த நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஏன்னா பால் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா மாறுபடும், அதோடய இனத்தை பொறுத்து. இதே நீங்கள் கெச்எஃப் மாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து 20 லிட்டருக்கு மேலேயே கறக்கும். 20 லிட்டர் கீழே கறக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடும் இருக்குது, மேலே கறக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஜெர்சி கிராஸ் மாடுக்கு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலைக்கு பார்த்திங்கன்னா வந்து 4லேருந்து 7 லிட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பால் கறக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து 8லேருந்து 14 லிட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாடு ஜெர்சி கிராஸ் மாடெலாம் கறக்கும். அதாவது பார்த்திங்கன்னா குட்டி போட்டு கொஞ்ச நாள் குட்டி ஓட்டோன்னே பார்த்திங்கன்னா வந்து பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கம்மியாக அந்த நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா வந்து 2-3 மாதம் 5-6 மாதம் அப்படின்னு போக போக பார்த்திங்கன்னா வந்து பாலோட இது பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து மாடு ஒரே அளவில் பார்த்திங்கன்னா பால் என்றைக்குமே கறக்காது. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா வந்து பால் கம்மியாகிடும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மிஷின் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா கையிலேயே தான் இது இங்கே கற்றுத்தரேன். நிறைய பேர் பார்த்துருவீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களே தெரியும் என் சேனலை பார்க்குறவங்களுக்கு. ஸோ இது நம்ம அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பால் கறந்துருக்காங்க. ஸோ 2 பேர் கறந்தால் பார்த்திங்கன்னா வந்து வேலை டக்குன்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு மாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கலந்து முடிக்கிறதுக்கு ஒரு 7 நிமிஷம், 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும் கையில் கறக்கிறதுக்கு. நம்ம கன்றுக்குட்டி வேறு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை அவுத்துட்டு பால் கறக்கணும். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கன்றுக்குட்டி அவுத்துட்ருவோம். அது கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாலை கறந்துட்டு வண்டி மேலே கன்றுக்குட்டி அவுத்துட்ருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கன்றுக்குட்டியோட மாடு. இப்போது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணையில் 4 சின்ன கன்றுக்குட்டி இருக்குது. அதாவது 3 மாதத்துக்குள்ளே போட்ட 4 சின்ன கன்றுக்குட்டிலாம் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா சினையாகிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதம் 1 மாதம் கேப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே சினையானது. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கன்று போட்டுருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு பண்ணையில் 4 கன்றுக்குட்டி சேர்ந்துருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இன்னொரு மாடு கன்று போட போகுது. ஸோ அதோட பார்த்திங்கன்னா 5 கன்றுக்குட்டி ஆகிடுச்சு.
ஸோ பாலை கலந்தாச்சு, எவ்வளோ அளவு பார்த்துக்குங்க. ஸோ இது வரைக்கும் இருக்குது. இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து 3 லிட்டர்னு அர்த்தம். இந்த பூசி இந்த அளவுக்கு வந்திருந்தா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அப்பா கொஞ்சம் இதில் பால் ஊற்றிக்கிறாரு அந்த மாட்டுக்கு இருந்தது. ஸோ 2 மாட்டு பால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பாலையும் வந்து கறக்க மாட்டோம், கொஞ்சம் கண்குட்டிக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்படி ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறாரு. 4 கோழி நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கணு வரப்போகுது, அதாவது மாட்டுக்குட்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடு, இது பார்த்தீங்கன்னா குட்டியோட போகுது. பால் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக அந்த கண்டுபிடிக்காத குடிச்சிடும்.